Pam paravam paravam. ஸோ இது ஸ்மால் வீடியோ என்னென்ன நம்ம இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்மளோட மெயின் டைப்பர்ஸ் அண்ட் டைப்பர் ஷெல்லுன்னு சொல்லுவோம். இந்த ஷெல்குள்ளே இது வந்து நம்மளோட மெயினான டைப்பர் பேட். இது வந்து பூஸ்டர் பேட், ஓகே. அண்ட் இது வந்து ஹெவி வெட்டர் பேட். அண்ட் இது வந்து உன்னோட லைனர்ஸ். அண்ட் திஸ் இட்ஸ் அ ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன் பேம்ஃப்ளெட். பட் நான் வந்து உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் எப்படி வந்து ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணணும்னு. ஸோ இது வந்து த டைப்பர் ஷெல், ஓகே. ஸோ இந்த டைப்பர் ஷெல்லில் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஸோ இப்படி ஓப்பன் பண்ண உடனே, ஓகே, இது வந்து எம்டி டைப்பர். சப்போஸ் நீங்கள் வந்து எங்கேயாவது ஸ்விம்மிங் போகிறீங்க, சும்மா பீச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா உள்ளே எந்த பேட் எதுவும் வைக்காமல் தனியாக இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்விம்மிங் இது மாதிரி கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப், ஸோ யூ கேன் யூஸ் இட், ஓகே. பட் எனிவே இது மாதிரி நான் வந்து ஒரு 7 பேட்ஸ் இருக்குது, டைப்பர் ஷெல்ஸ், ஓகே. ஸோ இப்போ இந்த ஷெல்லில் இதுதான் உன்னோட பேசிக்கான டைப்பர் பேட், ஓகே. திஸ் இஸ் த பேசிக் டைப்பர் பேட். நம்ம இதை என்ன செய்ய போகிறோம், இங்கே வந்து இப்படி கிளிப் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்படி கிளிப் பண்ணுறோம். இப்போ இது வந்து இட்ஸ் அ பேசிக் டைப்பர் பேட். இது வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் பீ பண்ணால் இது வந்து ஹோல்டு பண்ணும். ஒரு 4 டைம்ஸுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேபியோட வெயிட்டு, அது எவ்வளோ பீ பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு 2-3 தடவை போனதுக்கப்புறம் உனக்கு தெரியும் இது எவ்வளோ வந்து இது தாங்கும் அப்படின்னு, சரியா? ஸோ இது வந்து திஸ் இஸ் யோர் பேசிக். இது வந்து நீ பகல் டைமில் நீ என்ன செய்யலாம், ஒரு 3 hours தாங்கும்னு வச்சுக்கோவேன். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீ வந்து இதை இப்படி கிளிப் பண்ணுறதை இதை எடுத்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பேக் இருக்குன்னு வச்சுக்கோ. இதை போட்டுட்டு நீ அடுத்த பேடை தூக்கி நீ இதில் வச்சுட்டேன்னா அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி ஒரு 3-4 இது மாதிரி ஒரு 3 இது சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் இந்த ஷெல்லை மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நடுவில் வந்து பேபி பூப் பண்ணுச்சுன்னா நோ மேட்டர் வாட் இது சேஞ்ச் பண்ணிடு. ஏன்னா டைப்பர் ரேஷ் வர்றதுக்கு ஹை பாசிபிலிட்டி, லைக் 95% பாசிபிலிட்டி இருக்குது, ஓகே. ஸோ எனிவே நீ வந்து இதை வந்து போட்டாச்சுல, இது போட்டதுக்கப்புறம் சப்போஸ் நீ வந்து நைட்டு வந்து பேபிக்கு வைக்கணும்னா இது வந்து இட்ஸ் அ பூஸ்டர் பேட், ஓகே. ஸோ இது வந்து ஒரு 3 டைம்ஸ் பீ தாங்குன்னா நீ வந்து இது வந்து இன்னும் ஒரு 2 தடவை தாங்குன்னு வச்சுக்கோ. ஸோ ஃபார் த நைட், தப்பாக வைக்கிறேன், ஃபார் த நைட் நீ வந்து இதை வச்சுக்கலாம், ஓகே. ஒருவேளை எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்போனா இது வந்து ஹெவி வெட்டர் பூஸ்டர் பேட். ஸோ இது வந்து ஹெவியாக தாங்கும். ஸோ இதுவே நீ 2 விதமாக பண்ணலாம். இதையும் வச்சு இதையும் வைக்கலாம், இல்லாட்டி இதை மட்டும் வைக்கலாம். இதெல்லாம் வந்து உன்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உனக்கு வரும். ஸோ நீ வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ யூ கேன் கீப் திஸ். அதுக்கு மேலே இதை வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் இதை வந்து நீ வச்சுக்கலாம். இதில் நீ என்ன ஞாபகம் வைக்கணும்னா, இது அடிஷ்னல் லேயர் சேர்க்க இது வந்து பல்கி ஆகும். ஸோ பல்கி ஆகும்போது நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி நம்ம பின் பண்ணும் போது அதோட செட்டிங் வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும், ஓகே. அதை எப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் தீஸ் ஆர் லைனர்ஸ், ஓகே. இது வந்து நீ என்ன வச்சாலும் இங்கே வந்து ஒரு லைனர் ஒன்று வச்சிரு. இந்த லைனரோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் இட்ஸ் ஃப்ளீஸ், ஸோ இட்ஸ் வெரி சாஃப்ட். பேபி ஸ்கின்ல ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நீ இதை வச்சிருக்கும் போது சப்போஸ் பேபி பூப் பண்ணுதுன்னு வச்சுக்கோவேன், நீ இப்படியே எடுத்துகிட்டு போய் டாய்லெட்டுக்குள்ளே அப்படி கொட்டிட்டு இதை மட்டும் நீ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன்னா இதை வாஷ் பண்ணுறது உனக்கு ஈஸி. இது வந்து எனிவே ஈஸியாக வாஷ் ஆகிடும், நம்ம ஈஸியாக கசக்கி போட்டுடலாம். ஸோ அதனால் இது வந்து உனக்கு ஆல்மோஸ்ட் 12 இருக்குது இங்கே. ஈச் டைம் நீ வந்து இந்த பேடை நீ மாத்திர இல்லை, ஃபஸ்ட்டு இது வச்சுருந்த இதை நீ எடுத்து போட்டேன்னா உடனே வந்து இதோட சேர்த்து அடுத்து ஃப்ரெஷ் வச்சிரு. ஏன்னா இதில் தான் அந்த பூப்படும். ஸோ டைப்பர் ரேஷ் வந்து இதை வந்து நீ அடிக்கடி கரெக்டாக நீ ஈச் டைம் மாற்றும் போது இதை நீ மாற்றிட்டேன்னா யூ ஆர் சேஃப் ஃப்ரம் டைப்பர் ரேஷ், ஓகே. ஸோ ஐவ் டோல்ட் யூ அபவுட்
த ரெகுலர் பேட், இது வந்து ஹெவி வெட்டர் பேட், அண்ட் இது வந்து பூஸ்டர் பேட். இது கூட பூஸ்டர் பேட் இது நான் சொல்லிட்டேன். அண்ட் இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு லைனர் வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ இந்த பேபிக்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது இது வந்து ஆக்சுவலி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம இந்த இது கரெக்டாக வச்சா தான் நம்மளுக்கு வந்து லீக் ஆகாமல் இருக்கும். ஸோ தட் இதை வந்து நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த செட்டிங் வந்து there are 3 kinds of things you have to be careful about. ஓகே, ஒன்று வந்து இந்த லெங்க்த்து. ஓகே, இப்போ பேபி வந்து ரொம்ப குட்டி பேபின்னு வச்சுக்கோவேன், ஒரு 3 months பேபி, இந்த செட்டிங் தான். ஸோ இந்த ஹைட் ஆஃப் த பேபி வந்து குட்டியாக இருக்குது அப்படின்னா நீ கீழே இருக்கிற லைனில் போடு. பேபி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நீ இங்கே போடுவேன். ஓகே, ஸோ பேசிக்லி நம்ம இதை வச்சு ஓகே, இப்போ இது சின்ன பேபினால நான் இங்கே போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு இது போட்டுரு. ஓகே, ஓகே, இப்படி போட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு தடவை நல்லா வந்து எடுத்து விடணும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இந்த எலாஸ்டிக் வந்து இட் ஷுட் நாட் ரெஸ்ட் ஆன் த தை ஆஃப் த பேபி. ஓகே, பேபியோட தையில் இருக்கக்கூடாது, அந்த காலுக்கும் உடம்புக்கும் நடுவில் அந்த ஜாயிண்ட் இருக்கும்ல, அந்த இடத்துல இட் ஹேஸ் டு கோ அண்ட் சிட். ஒழுங்காக அந்த இடத்துல சிட் ஆகலை அப்படின்னா, சம்டைம்ஸ் இப்போ பேட் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா பீ வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இப்போ நீ இப்படி போட்டுட்டு நீ கழட்டின உடனே பேபியோட உடம்புல வந்து லைட்டாக இந்த தடம் படலாம். எடுத்த உடனே ஒரு 10 minutes அந்த தடம் போயிடும், விச் இஸ் டோட்டலி அக்செப்டபிள், இட்ஸ் ஓகே. ஆனால் எடுத்து ஒரு 1/2 hour வரைக்கும் அந்த இது போகலை அப்படின்னா நீ ரொம்ப டைட்டாக போட்டிருக்கேன்னு அர்த்தம். ஸோ டைட்டாக இருக்குன்னா நீ என்ன செய்வ, இந்த லைன் இல்லாமல் நீ இந்த லைனில் போடுவேன். ஓகே, திஸ் இஸ் அ டைட்டர் வெர்ஷன். இது வந்து கொஞ்சம் லூஸாக ஆனதுக்கப்புறம் முக்கால்வாசி உனக்கு வந்து ஒரு பேபி வந்து ஒரு 1 year இருக்கிற வரைக்கும் உனக்கு இதுதான் தேவைப்படும். அதுக்கப்புறம் நீ வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதுதான் இந்த மெஷர்மெண்ட்ஸ். அடுத்து வந்து பேபியோட என்ன சொல்கிறது, சுற்றளவு. ஓகே, ஸோ இஃப் இட்ஸ் அ வெரி தின் பேபி, பிறந்த குழந்தை 6 months வரைக்கும் தி பேபி வில் பி வெரி தின். அப்போ நீ என்ன பண்ணணுன்னா இதில் வந்து நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சம் டைட்டாக இங்கே இதை வந்து இங்கே போட்டுட்டு இதை வந்து இங்கே போட்டேன்னா உனக்கு வந்து ஓகேயாக இருக்கும். இல்லை உனக்கு இன்னும் கொஞ்சம் டைட்னஸ் வேணும்னா இந்த இங்கே கூட ஒன்று இருக்குது. ஸோ யூ கேன் புட் இட் ஓவர் ஹியர். ஸோ இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்னா, ஒரு 2 fingers அளவுக்கு உனக்கு இங்கே கேப் இருக்கணும். நான் சாதாரணமாக பின்னாடி பார்ப்பேன். ஓகே, என்னால் 2 fingers விட முடியணும். எலாஸ்டிக் இருக்குது, பட் என்னால் 2 fingers உள்ளே ஈஸியாக விட முடிஞ்சிச்சுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப என்னால் 4 fingers விட முடியுது அப்படின்னா இட்ஸ் லூஸ். அப்போ இங்கே வந்து கொஞ்சம் டைட் பண்ணணும். கையே உள்ளே விட முடியல அப்படின்னா இட்ஸ் டைட். அப்போ நீ வந்து இங்கே கொஞ்சம் லூஸ் விடணும். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சப்போஸ் குழந்தை உட்கார்ந்துருக்கும் போது சப்போஸ் இட் பூப்ஸ் ரைட், இது வழியாக வந்துடும். நம்ம இங்கே வந்து கரெக்டாக வச்சுருக்கிறோம், அப்போ போகிறதுக்கு இடம் இல்லைல்ல, இங்கே வழியாக வந்து முதுகு ஃபுல்லாக யூ வில் ஹாவ் பூப். ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த இடம் அண்ட் இந்த இடம் இதை வந்து நீ கரெக்டாக செக் பண்ணிட்டேன்னா லீக்கேஜ் இருக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த பேபி வில் பி. கால் இங்கே இருக்கும். கரெக்டாக எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை இப்படி எடுத்து விட்டுக்கோ. கரெக்டாக வந்து இட் ஹேஸ் டு ரெஸ்ட் ஆன் த ஜாயிண்ட் பிட்வீன் த லெக் அண்ட் த பாடி. அந்த க்ரோவில் போய் கரெக்டாக அது உட்காரணும். தை மேலே ரெஸ்ட் ஆகக்கூடாது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் நீ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம எப்போவுமே குழந்தைய நம்ம படுக்க வச்சு நம்ம இதை ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன், இதை எடுத்து இப்படி தனியாக வச்சுக்கோ. வச்சுட்டு வெட் வைப்ஸ் வச்சுட்டு நீ வந்து பேபியை நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணி கொஞ்ச நேரம் இங்கே படுக்க விட்டுரு. ஒரு 10 minutes டைப்பர் ஃப்ரீ டைம் விட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் இட்ஸ் அ கேர்ள் பேபி உனக்கு பிரச்சனையே இல்லை. பாய் பேபினா அப்படியே இட் வில் பீ ஆன் யூ. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இப்படி வச்சுக்கோ. அப்புறம் இதை வந்து நீ என்ன பண்ணுவேன், இப்போ சுசு தான் பீ தான் பண்ணியிருக்கு அப்படின்னா யூ வில் ஜஸ்ட் ரிமூவ் திஸ். ஒரு பேக் வச்சுக்கோ. அந்த பேக்கில் போட்டுட்டு நீ ஃப்ரெஷ்ஷாக தப்பாக வடிச்சிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஒரு லைனர் போட்டு அப்புறம் பேபியை திருப்பி நீ ரெடி பண்ணு. இன்னும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஒரு டேக்கு 2 வச்சுக்கிடுவேன்.
ஓகே. ஸோ இப்போ நான் இது யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஒரு 3 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. அப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து குழந்தைய ட்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் காத்தாட விட்டுருவேன். ஓகே. ஸோ இதில் வந்து நான் பேபியை ட்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் காத்தாட விட்டுட்டு இதுனா இந்த ஷெல்லை காத்தாட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸோ த்ரூ அவுட் த டே இந்த 2 இது நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த நெக்ஸ்ட் டே ஐ வில் யூஸ் த நெக்ஸ்ட் 2. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீ வாஷ் பண்ணுற மாதிரி தான் உனக்கு வரும். ஸோ நீ இப்போ 1 டே ஃபுல்லான்னா உனக்கு இது 2 டேஸில் நீ இந்த 2 ஷெல்ஸ் யூஸ் பண்ணுவேன். 3rd டே வந்து நீ இதை யூஸ் பண்ணுறதுக்குள்ள நீ இதை கழுவி போட்டேன்னா இந்த அவுட்டர் ஷெல் வந்து டக்குன்னு காஞ்சிரும். இதில் ஒன்றுமே இல்லை, தேர் இஸ் நோ பேடிங், ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் காட் ஒன் வாட்டர் ப்ரூஃப் திங் அண்ட் ஃப்ளீஸ் தான், டக்குன்னு காஞ்சிரும். ஸோ நீ அடுத்தடுத்து நீ இதை யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற பேட்ஸ் தான் வந்து உனக்கு காயறதுக்கு டைம் ஆகும். அதுவும் இந்த ஹெவி பூஸ்டர்லாம் ரொம்ப நேரம் ஆகும் காயறதுக்கு. இதுவும் டைரக்ட் சன்னில் நம்ம போட்டு இது பண்ணணும். ஸோ இதில் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்ம எப்படி வந்து அதை ஃபிட்டிங்ஸ். செகண்ட் அண்ட் திஸ் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் நம்ம எப்படி அதை வாஷ் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாஷ் பண்ணும் போது எந்த ஸ்மெல் இருக்கிற டிட்டர்ஜென்ட் போடக்கூடாது. ஓகே. ஸோ ஐடியாலஜி என்னென்னா, இப்போ ஸ்மெல் இருக்கிறது அப்படின்னா அது வந்து இதில் வந்து ஏதோ கொஞ்சம் ரெசிடியூ இருக்கும். கரெக்ட். நம்ம டிட்டர்ஜென்ட் போடுறது கொஞ்சம் இது வந்து இந்த பேடில் போய் தங்கிக்கிறதுனால தான் உனக்கு வந்து அதில் ஸ்மெல் வருது. ஸோ அந்த இது வந்து இதில் போய் தங்கிருச்சுன்னா பீயோ பூப்போ போய் இதில் தங்குறதுக்கு இடம் கம்மியாயிடும். ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ இதனால வந்து 3 பீஸ் தாங்க முடியணும்னா நீ வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற டிட்டர்ஜென்ட் போட்டேன்னா 2 தான் தாங்கும். அண்ட் ஓவர் டைம் என்ன ஆகும்னா இதோட கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிடும், அந்த அப்சார்பன்சி குறைஞ்சிக்கிட்டே போயிடும். ஸோ த பெஸ்ட் திங் இஸ் டு டேக் சம்திங் தட் டசன்ட் ஹாவ் எனி ஃப்ரேக்ரன்ஸ். நோ இந்த டெட்டால் டிஸ்இன்ஃபெக்டன்ட் அது மாதிரி எதுவுமே போடாத. உனக்கு வெயில் இருந்துச்சுன்னா there's no better disinfectant than sunlight. ஓகே. அண்ட் தேர்ட் திங் வந்து சப்போஸ் யூ ஹாவ் ஹார்ட் வாட்டர், கண்டிப்பாக வந்து ஒரு சாஃப்ட்னர் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி வாஷ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைப்பர் ரிமூவ் பண்ணோன்னே நான் சொன்னேன்ல, நீ வந்து இந்த என்னென்ன ஒரு பெரிய whatever என்னென்ன வச்சிருக்கிறியோ நீ அதை அப்படியே நீ எடுத்து நீ வந்து அந்த பேக்கில் ஒரு பேக் இதுக்குன்னு வச்சுக்கோ. ஐ வில் டெல் யூ உனக்கு லிங்க் அனுப்புகிறேன். எனக்கு இங்கே கிடைக்கல, ப்ராபப்ளி உனக்கு அங்கே நீ வாங்கி வச்சுக்கலாம். வெட் பேக்குன்னு சொல்லுவாங்க. நார்மலி இந்த ஸ்விம்மிங் போகிறதுக்குலாம் இட்ஸ் வாட்டர் ப்ரூஃப் பேக். அண்ட் அதுக்குள்ளே போட்டேன்னா உனக்கு அந்த வெளியே தண்ணியும் அந்த வெட்னஸ் வராது, ப்ளஸ் ஸ்மெல் எதுவுமே வராது. ஸோ இதுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி இந்த இதை மட்டும் யூ ஹாவ் டு ரின்ஸ் இட். ஸோ நான் என்ன செய்வேன், சப்போஸ் பூப் பட்டிருக்குன்னா அப்படியே ஐ வில் எம்ப்டி இட் இன்டு த டாய்லெட். அண்ட் இங்கே ஃபாசெட் இருக்கும்ல, ஃபாசெட் வச்சு ஒரு நல்லா அடிச்சிட்டேன்னா என்னென்ன இருக்கோ எவ்ரிதிங் கெட்ஸ் வாஷ்ட் ஆஃப். உனக்கு அங்கே ஃபாசெட் இல்லைன்னா அண்டர் த டேப் யூ ஹாவ் டு ஷோ இட் அண்ட் நைஸ்லி ரின்ஸ் இட் ஆஃப். அண்ட் அதுக்கப்புறம் நீ வந்து அந்த வெட் பேக்குள்ளே போட்டுக்கோ. ஸோ நாள் ஃபுல்லாக என்னென்ன யூஸ் பண்ணுறியோ எல்லாத்தையும் நீ வந்து வெட் பேக்குள்ளே போட்டுடுற. போட்டதுக்கப்புறம் தெர் இஸ் 2 சைக்கிள் வாஷிங் மிஷினில் போடணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, லைட்டாக யூ வில் ஹாவ் சம் குவிக் வாஷ் ஏதாவது இருக்கும்ல, 15 minutes 20 minutes குவிக் வாஷ் இருக்கும். அதில் நீ போடு. அதில் வந்து நீ டிட்டர்ஜென்ட் போடணும். போட்டு அந்த குவிக் வாஷ் போடு. பேசிக்கலி அது என்ன பண்ணுன்னா ஆல் த பீ என்னென்ன இருக்கோ எல்லாமே அதுலேருந்து போயிடும். போனதுக்கப்புறம் தென் யூ ஹாவ் டு டூ அ ரெகுலர் சைக்கிள் போகும்போது நீ வேறு ஏதாவது க்ளோத்ஸ் கூட போடுறேன்னா கூட நீ போட்டுக்கலாம். ஏன்னா இது மட்டும் உனக்கு ஒரு ஃபுல் வாஷிங் மிஷின் லோட் வராது. ஸோ நீ வேறு ஏதாவது க்ளோத்ஸ் போடுறேன்னா நீ அதோட சேர்த்து நீ போட்டுடலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மெல் வர்றது, இந்த இங்கெல்லாம் கம்ஃபர்ட்னு இருக்குல்ல, அங்கே அதுக்கு ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த நேம், பட் அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. போடாமல் நோ இது பேர் என்ன, நோ டெட்டால் டிஸ்இன்ஃபெக்டன்ட் அது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் பிளெயின் டிட்டர்ஜென்ட், ஸ்மெல் இல்லாத டிட்டர்ஜென்ட் போட்டேன்னா நீ எந்த ஃபுல் லோட் போட்டேன்னா கூட இது ஓடும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மேக் ஷோர் யூ ட்ரை இட் இன் டைரக்ட் சன்லைட்டில் போடுறோம்னு சொல்லிட்டு ஃபுல் டே போட்டுறாத. ஏன்னா இது வந்து இந்த பட்டன்ஸ் எல்லாம் அப்புறம் க்ரம்பிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டைரக்ட் சன்லைட்டில் ஒரு 2-3 hours, இது எப்போ காயுதோ இதை எடுத்துரு. இது வந்து ஒரு 2-3 hoursல காஞ்சிரும். அதையும் வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் கீப் இட் ஒரு ஸ்டாக் மாதிரி வச்சுட்டு
எவ்ரி 2 டே 1 டேக்கு உனக்கு இது 2 தான் யூஸ் ஆகும். நல்லா மெயின்டைன் பண்ணேன்னா உனக்கு தாராளமாக till your baby is டாய்லெட் ட்ரெயின்ட் உன்னால யூஸ் பண்ண முடியும். டாய்லெட் ட்ரெயின் பண்ணுறதுக்கு அடுத்து வேற கைண்ட் ஆஃப் அண்டர் பேண்ட்ஸ்லாம் இருக்குது. உங்கள் அத்தை மாமாவெல்லாம் வரும்போது வேணா அதை அடுத்த ட்ரிப் அனுப்பிச்சு வைக்கிறேன். பட் ஐ திங்க் till your child is about 2 years உனக்கு வந்து ப்ராப்ளம் வராது. ஓகே, ஆல் தி பெஸ்ட் துஷ்மி. ஹாவ் அ நைஸ் டெலிவரி அண்ட் அ நைஸ் diapering experience.